ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீஷோவில் வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இந்த பெல் பைப்ஸ் தான். அதாவது இது நம்ம ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு அழகுபடுத்துறதுக்காக வாங்குறது தான். இது ஒரு குட் வைப்பாகவும் இருந்துச்சு. இது ரொம்ப நாளாக வாங்கணுன்னு யோசிச்சுட்ருந்தேன். நிறைய இது சர்ச் பண்ணி பார்த்ததில் இது ரிவ்யூவும் நல்லா இருந்துச்சு. ஒரிஜினல் ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. அந்த பிக்லாம் பார்க்குறப்ப இது நல்லா அழகாக இருந்துச்சு. சரி, ஓகே, இதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணேன். இது இதோட ரேட் ரூ. 217 ஆஃபரோட. இது நல்லா ஒரு ப்ராஸ் மெட்டீரியலில் இருந்துச்சு. இதோட சவுண்டுமே நல்லாவே இருக்குது. ப்ராஸ் மெட்டலில் தான் இதை யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் லைக் பண்ணுறது, உங்கள் வீட்டில் ஒரு கார்டன், பால்கனி அது மாதிரி இருக்குன்னா நீங்கள் இதை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே இது நான் பார்த்ததுலேயே இது ஒரு நல்ல அந்த சவுண்டுக்காக தான் நம்ம இதை வாங்குறதே. அது அந்த சவுண்டு சைலண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சவுண்டு, அந்த காற்று படும்போது நம்மளுக்கு வர்ற சவுண்டு ரொம்பவே ஒரு குட் வைப்பாக இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ்லாம் அப்படியே நம்மளுக்கு அந்த சவுண்டே நம்மளை பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு எஃபெக்டிவாக நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. நான் அதை ஃபீல் பண்ணேன் நல்லாவே. நீங்கள் இதை மஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ப்ராடக்டில் நீங்கள் இந்த டைப் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 217க்கு தான் வாங்கினேன் ஆஃபரோட. கலர் வைஸ் கலரும் ஒரு கோல்டன் கலராக நல்லாவே இருக்குது. சவுண்டுமே ரொம்பவே நல்லாவே இருக்குது. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் இந்த ஃப்ரிட்ஜ் கவர் தான். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் கவர் ப்ளூ தீமில், ஒரு ப்ளூ கலரில் சி தீமில் நல்லாவே இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக ஃபிஷ்லாம் போட்டு நல்லாவே இருந்துச்சு. டாப் கவர் என்னென்னா இந்த சைடு 3 பேக்கெட்டோட 2 சைட்லேயும் 3 பேக்கெட் வச்சுருக்காங்க. அது என்ன பர்பஸ்க்காகன்னு சிசர்ஸ் அது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி சொல்லி அந்த பிக்கில் பார்த்தேன். அதெல்லாம் போட்டால் அது வெயிட் இதுவாகி பேலன்ஸ் இல்லாமல் எந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அப்படியே ஃப்ரிட்ஜ் கவர் அப்படியே சரிஞ்சிட்டு வந்துடுது. அதனால் நான் எந்த எதுவுமே போடவே இல்லை. அதுவும் இல்லாமல் ஓப்பனாக அப்படி சைடில் ஓப்பனாக அசிங்கமாக இருந்துச்சு. அதனால் நான் அந்த மாதிரி எதுவுமே போடலை அதுக்கு. அடுத்தது அந்த டாப் கவர் அது ஃபுல்லாக கவர் ஆகலை. சைடு டோருக்கு பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியுதா? என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு அது மேலே டாப் மட்டும்தான் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. சைடு டோர்ஸ்லாம் கவர் ஆகலை. அதுக்கப்புறம் நம்மளோட ஹேண்டில் கவர்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அது க்ரிப்பாக பிடிச்சி இது பண்ணும்போது அது மேலே கீழேயும் போயிட்டு அப்படி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணி இழுக்கிறதுக்கு. அதில் மைனஸ் இந்த ப்ராடக்டில் என்ன அப்படின்னாக்கா, அந்த டாப் கவரும் அந்த டாப் கவரோட லென்த்தும் நம்மளோட அந்த ஹேண்டில் கவரும் தான். அடுத்தது டோர்மேட் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளுக்கு ஏதாவது அதில் ஏதாவது சிந்திருச்சு அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே நாஸ்தி ஆகிடும். மாவு அது மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது இது எனக்கு ஒரு வைப்ஸ் வச்சு இப்போ ஈஸியாக அதில் க்ளீன் பண்ணுற மாதிரி. இல்லைன்னா அந்த டோர்மேட் எந்த இதில் விழுந்திருக்கோ அந்த ஒன்றை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இதுவாக இருக்குது. அது க்ளீன் பண்ணிவிட்டேன். ஒரு 2 டைம் போல் வாஷ் பண்ணிவிட்டேன். எந்த கலரும் போகலை. எப்படி வாங்கினோன்னா அதே மாதிரியே தான் இருக்குது. இந்த ப்ராடக்டோட ரேட் ரூ. 128 தான். இந்த ரேட்டுக்கு இது ஓகே தான். அந்த மைனஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த ரேட்டுக்கு இது ஓகே தான். நீங்கள் இந்த உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு கவர் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது ரூ. 128 தான். இதோட மெட்டீரியல் என்ன அப்படின்னாக்கா, ஒரு பாலிஸ்டர் காட்டன் மாதிரி இருக்குது. வாஷபிள் தான். வாட்டர் வாஷ் பண்ணேன். அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணுறதுன்னா என்னோடய செகண்ட் ப்ராடக்டை லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ 3ஆவதாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப 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 இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆனது அப்படின்னாக்கா அது இந்த ப்ராடக்ட்டு தான். இது நான் ஷாப்ஸியில் வாங்கினேன்.
2-3 இதில் பார்த்தேன் ஆப்பில். ஆனால் இது வந்து ஷாப்ஸியில் தான் ரேட் வைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆஃபரோட இது வந்து ரூ. 499 போட்டிருந்துச்சு. ஆஃபரோட ரூ. 450 வாங்கினேன். இது வந்து 360 டிகிரி ரொட்டேட்டிங் ஸ்பைசஸ் ரேக் தான் இது. இது வந்து ஒரு இதோட ஒன்றுமே இதோட இது வந்து சைஸ் வந்து 300 ml இது பண்ணுற அளவுக்கு தான். நம்ம தாராளமாக ஒரு 250 கிராமுக்குள்ளே இது வந்து எல்லாமே நம்ம வந்து ஸ்பைசஸோ நம்மளோட இதுவோ எல்லாம் என்ன வேணுமோ நம்ம வந்து 250 கிராம் அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணுற அளவுக்கு தான் இதோட கெப்பாசிட்டி வந்து இருந்துச்சு. இது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக எந்த பக்கம் வேணாலும் ரொட்டேட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இதில் வந்து 3 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளூ கலர், க்ரே கலர், பர்பிள் கலர்னு இருந்தது. ஒவ்வொரு ரேக்லேயுமே இதில் 3 ரேக் இருக்கா. 3 ரேக்லேயுமே 6 பீஸோட மொத்தம் 18 பீசஸ் இருக்குது. இதில் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பைசஸ்லேருந்து அந்த தாளிப்புக்குள்ள எல்லா ஐட்டத்துலேயுமே நம்ம வந்து எல்லாமே இதிலையே ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து பெரிய பாட்டிலில் வச்சுட்டு டக்குன்னு எடுக்க முடியாததுக்கு இது வந்து ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்கு நம்ம கிச்சனில் லவ் பண்ணி சமைக்கிறோம் அப்படின்றக்க ஒரு ஒரு டக்குன்னு நம்மளுக்கு ஒரு அட்ராக்ட் பண்ணி நம்மளை இது பண்ண வைக்கிற ஒரு ப்ராடக்டாக தான் இது இருக்குது. இது வர்றப்போ நான் ரொம்பவே ஈகராக இருந்தேன் இதுக்கு. இதில் வந்து 2 இந்த ஹோல் மூடியில் வந்து இந்த நாபை லைட்டாக நவுற்றினோம்னா 2 சைட்லேயுமே ஹோல் இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சமாக வேணும்னா இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறையா வேணும்னா இந்த பக்கம் ஹோல் இது பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இல்லை இன்னும் நிறையா வேணும்னா நம்ம ஓப்பன் பண்ணி தாராளமாக எடுக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாகவே தான் இருக்குது. இது வந்து நீங்கள் இந்த ரேட்டுக்கு இது ரொம்பவே நம்மளோட தேவையை ரொம்பவே திருப்திப்படுத்துகிற ஒரு ப்ராடக்டாக தான் இதை நான் பார்க்குறேன். இதை நீங்கள் இந்த ரேட்டுக்கு நீங்கள் தாராளமாகவே ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. கலரும் எந்த கலரும் ஃபேட் ஆகலை. இது வாங்கினப்போ இருந்த கலரே தான் அப்படியே தான் இருக்குது. இதை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுதான் நம்மளோட 3வது ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு நம்மளோட 4வது சூப்பரான ப்ராடக்ட் வந்து வாஷிங் மிஷின் கவர் தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளையன்சஸை வந்து காசு கொடுத்து நம்ம கூட கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு அதோட சேஃப்டியை தான் பார்க்கணும். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே இடம் இல்லை அப்படிங்கிறதுனால அவுட்டரில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அதில் வந்து மழை ஏதாவது பெஞ்சுது அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அதோடய சேஃப்டி வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் வந்து வாஷிங் மிஷினுக்காக நான் வந்து கவர் பார்த்தேன். அப்போ வந்து இதோட ரிவ்யூ வந்து நல்லா இருந்தது. இதோட ரேட் வந்து ரூ. 199 தான். ஆஃபர் போக ரூ. 159 ஷாப்ஸியில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு டாப் லோடு வாஷிங் மிஷின் தான் இது. அந்த மாடலுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஃப்ரண்ட் லோடுனால் நீங்கள் வேறு ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் டாப் லோடு அப்படிங்கிறதுனால நான் 8 kgக்கு, ஆனால் இதோட இது வந்து 7 kgக்கு தான் மெஷர்மெண்ட்டு போட்டிருந்தாங்க அதில். ஆனால் அதில் லென்த் மெஷர்மெண்ட் வந்து 88 சென்டிமீட்டர்னு போட்டிருந்ததுனால 58க்கு 88 சென்டிமீட்டர்னு போட்டிருந்தது. ஓகே, நான் வாஷிங் மிஷினை வந்து மெஷர் பண்ணி பார்த்ததில் இது ஓகே தான் அப்படின்ட்டு வர வரைக்குமே வந்து அதை மாற்ற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. வந்ததும் அது சரி ஓகே அப்படின்ட்டு வந்ததும் நான் ப்ராடக்டாக இதை வந்து ஃபஸ்ட்டு மாற்றி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். அதில் வந்து கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாகன்றதை விட நான் கூட ரொம்ப அப்படியே டைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நினச்சேன். அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே நல்லாவே இருந்தது. மேலே இதோட மெட்டீரியல் வந்து பாலிஸ்டர் காட்டன் தான். இதுவுமே ஃப்ரிட்ஜுக்கு உள்ள மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. இது கொஞ்சம் சிங்கிள் லேயராக இருக்குது. வாஷ் பண்ணியும் பார்த்தாச்சு. வாஷ் பண்ணதுலேயும் ஒரு ஓகே தான். ஆனால் ஜிப்புக்கும் அந்த கிளாத்துக்கும் இடையில ஒரு இடத்துல விட்டுருந்துச்சு எனக்கு. சரி ஓகே, இதுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கலர் வைஸ் ஓகேவாகவே தான் இருக்குது. நம்ம வந்து அதை ஜிப்பு வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் மெதுவாக ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கிட்டோன்னா இது நல்லாவே யூஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது
மிஷினுக்கு யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வாஷ் பண்ணும்போது கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி நம்மளுக்கு தனியாக எலக்ட்ரிக்கு கனெக்ஷன் ப்ளக்குக்கு போகக்கூடிய கனெக்ஷனுக்கு ஒரு ஹோலும், அதுக்கப்புறம் வாட்டருக்கு உள்ள அந்த டியூபுக்காக ஒரு ஹோலும் வச்சுருக்காங்க. வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஈஸியான ஷோப் வாஷ், நார்மல் ஷோப் வாஷ் தான் பண்ணேன். கலர் வைஸ் ஓகே தான். ஹைட்டு 7 கேஜிக்குள்ளே மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் என்னோடய 8 கேஜிக்கு உள்ள வாஷிங் மிஷினுக்கு இது ஓகேவா ரொம்பவே கரெக்டாகவும் இருந்துச்சு. ரேட் வைஸ் ஓகே தான் இந்த ப்ராடக்ட். நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் வந்து மீஷோவில் நான் வாங்கினேன். ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷினுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபர்னிச்சருக்கு யூஸ் பண்ணுறத விட வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுறது பெட்டர். அதுக்குள்ளே பேஸ் ஸ்டாண்டு தான் இது. இதில் 4 பீஸ் இருக்குது. இதோட ரேட்டு வந்து 117 ரூபா தான். மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட பிக்சர் உங்களுக்கு தெரியுதுல, என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு தான் இதை போட்டிருந்தேன். இது வந்து ஹைட்டு வந்து ஓகே தான். நம்மளோட ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல், ஏன்னா சில மிஷின் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பின் பண்ணும்போது அந்த ஷேக்கில் வந்து சில மிஷின் வந்து சாஞ்சி விழுந்துடாமல் இருக்கிற அளவுக்கு ஹைட் வைஸ் ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல், ரொம்ப கம்மியாக ஹைட்லேயும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. அந்த 4 இதுலேயுமே நம்மளுக்கு வந்து அந்த பேஸ் வந்து கரெக்டாக இது பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பல்ஜாக ஒரு லேயர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு, அது வந்து அந்த சேஃப்டிக்கு அது ஓகேவாக தான் இருக்குது. அது வந்து 4 இதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. வெயிட் வைஸ் நல்லா அதை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. பேஸ் வந்து நல்லா சமமாக அப்படி தரையோட இதுவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மிஷின் எதுவும் ஷேக் ஆனதுன்னா கூட விழுகாத லெவலுக்கு மூவபிளுக்கு ஒரு ஸ்பேஸும் அந்த ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனாலும் மிஷின் வந்து ஏதாவது இதுவாகிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஸ்பின் பண்ணும்போது ஷேக் ஆகி கீழே விழுந்துடாமல் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இது சேஃப்டிக்கு இது ரொம்பவே தேவையான ஒன்றா தான் இருக்குது. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது என்னோடய ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன் இந்த நைட் லைட்டு தான். லைட் லேம்ப்பு, அதாவது மஷ்ரூமும் ஃப்ளவரும் கலந்தாப்பில், அதாவது ஃப்ளவர் லீவ்ஸும் கலந்தாப்பில் அப்படியே ஒரு மாதிரி 3 கலரில் மாற்றி மாற்றி எரியிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு இதுவாக தான் ப்ராடக்டாக தான் இருந்துச்சு இது. அது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா? ஒரு 4 கலர் போல் சேஞ்ச் ஆச்சு. ரேட் வந்து 83 ரூபா தான். மீஷோவில் தான் வாங்கினேன். நல்லாவே, அதாவது எங்கள் நைட் டைமில் ரொம்ப ஒரு பளிச்சுன்னு வெளிச்சமும் இல்லாமல் ஒரு மைல்டான ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. டைரெக்டாக நம்ம ப்ளக் பாயிண்ட்லேயே ப்ளக் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு அப்படியே ஒரு தீமே ஒரு நல்லா மாதிரி இருந்துச்சு. நார்மலான ஒரு லைட் லேம்ப் மாதிரி இல்லாமல் ஒரு கலர்ஃபுல்லான, அப்படி நம்ம குழந்தைங்கள்லாம் ரொம்பவே லைக் பண்ணுற மாதிரி, நம்மளுக்கே ஒரு மாதிரி, பெரியவங்களே ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக, நம்ம மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு தீமில் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ஒரு ரப்பர் மெட்டீரியலில் நல்லாவே இருந்துச்சு. 83 ரூபா. ரேட் வைஸ்க்கு இது நல்ல ப்ராடக்ட் தான். அடுத்து என்னோடய கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளுங்க இது. இது இல்லைன்னா எங்கள் கிச்சனே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது வந்து என்னது அப்படின்னாக்கா, நம்மளோட ஒரு க்ளீனிங் ஸ்பாஞ்சு தான். அதாவது இது வந்து நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் கிச்சனை க்ளீனிங்காக வச்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது. நான் இதை ரொம்பவே அப்படியே சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வைப்ஸ் தான். இதை பாருங்கள், இப்போ நான் எப்படி இதை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வாட்டர்னு இல்லை, இப்போ நான் உங்களுக்கு தண்ணி தான் ஊற்றி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு காஃபி, ஒரு குழம்போ, இல்லை உங்கள் வீட்டில் எது பாலோ எது சிந்திட்டாலும்
பாலை கொட்டாதவங்க சிந்தாமல் இருக்கவே முடியாது, பொங்கி ஊற்றாதவங்க இருக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நீங்கள் எது க்ளீன் பண்ணாலும் இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இதே மாதிரி தான். தண்ணின்னு இல்லைங்க, நான் உங்களுக்கு வேணால் வேறு எதுவும் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எதை க்ளீன் பண்ணாலும் ஈஸியாக அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடும். இது வந்து 196 ரூபாய்க்கு வாங்கினேன். இதை நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பாஞ்சு எடுத்தோன்னா அதாவது 196 ரூபான்னு நினைக்காதீங்க. இதோட ரேட்டுக்கு இது வந்து ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு பொருளுங்க. 196 ரூபாய்க்கு 10 பீஸ் இருக்கும். இதில் வந்து 10 பீஸில் நம்ம ஒரு பீஸ் எடுத்தோம்னா தாராளமாக ஒரு 2 மாதத்துக்கு ஒரு பீஸ், 2 to 3 மாதத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் குழம்பு கொட்டிடுச்சு. என்னோடய பழைய வைப்ஸ் தான் வச்சு அதை யூஸ் பண்ணுறேன். அது எப்படி பாருங்கள், ஃபுல்லாக க்ளீனாக எடுத்தோம். நான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணல, ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுனால அப்படி இருக்குது. தாராளமாக இது பண்ணி யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக அப்படியே நம்மளுக்கு இதுவாகிடும். கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்டாக நான் வந்து இதை தான் சொல்லுவேன். இது இல்லாமல் என்னோடய கிச்சனே இல்லை. அதாங்க, இதுதான் நான் இந்த டைம் உங்களுக்காக ரெஃபர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். யூஸ் பண்ணிவிட்டு ஹெல்த் அண்ட் வெல்த்தாக இருங்க. தேங்க்யூ.